சக்தியும் பரஞ்சோதியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்றாங்க. சக்தி சொல்றாங்க, அத்தை நான் கோயிலை சுத்தி வர்றேன், நீங்க அது முடியும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கீங்களா அத்தை? சொல்லிட்டு சக்தி கோயில சுத்தி வர போயிடுறாங்க. அப்ப பரஞ்சோதி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காம சுத்தி பாக்குறாங்க. அப்ப ஒரு டான்ஸ் வாத்தியாரு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கறாரு. சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த டான்ஸ் வாத்தியாரு, நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. குழந்தைங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க. இத பரஞ்சோதி தூரமா நின்னு பாக்குறாங்க. அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. பரஞ்சோதி வந்து அந்த பசங்க கிட்ட சொல்றாங்க, இந்த ஜதிக்கு இப்படி ஆடக்கூடாது பசங்களா, நான் சொல்ற மாதிரி ஆடுங்க. தை தை தக்க தை. அப்படிதான் பசங்களா, அப்படி ஆடுங்க. தை தை தக்க தை. அப்படிதான் பசங்களா, ஆடுங்க ஆடுங்க. இத சக்தி பாத்துடுறாங்க. அத்தை ஜதி சொல்றத சக்தி தூரமா நின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரஞ்சோதி தை தை தக்க தை சொல்லிக்கிட்டே ஆடி காட்டுறாங்க குழந்தைகளுக்கு. அவங்களும் அதுபடியே ஆடுறாங்க. இத மாஸ்டர் பாத்துடுறாரு. ஆடுறத பரஞ்சோதி நிப்பாட்டிடுறாங்க. மாஸ்டர் கேக்குறாரு பரஞ்சோதிய பார்த்து, உனக்கு பரதநாட்டியம் தெரியுமாமா? பரஞ்சோதி சொல்றாங்க, எனக்கு தெரியும் ஐயா. மாஸ்டர் கேக்குறாரு, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, உங்களால முடிஞ்சுச்சுன்னா இந்த குழந்தைங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுங்கம்மா. குழந்தைங்க எல்லாம் ஆடுறத நிறுத்திட்டு பரஞ்சோதியவே பாக்குறாங்க. பரஞ்சோதி என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.